our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 23:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்முடைய பயங்களையும் கவலைகளையும் அவரிடம் வைக்கும்போது அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி தமது சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், விருப்பங்கள், தேவைகள் அனைத்தும் நம் ஆத்துமாவிலிருந்தே எழுகின்றன. நம் நோக்கம், நம் விருப்பம், எதிர்காலத்தை குறித்த நம் கற்பனை அனைத்தும் நம் ஆத்துமாவினுள்ளே இருக்கின்றன. ஒரு நாளைக்கு நம் மனதில் 60,000 சிந்தனைகள் உதிக்கின்றன என்றும் அவற்றுள் 75% சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன என்றும் கணக்கெடுப்புகள் தெரிவிக்கின்றன. என் மனதில் என்ன இருக்கிறது? நான் எப்படி வாழ்வில் வெற்றி அடைவது? என் குடும்பத்திற்கு வேண்டியவற்றை எப்படி கொடுப்பது? வியாபாரத்தை எப்படி நடத்துவது? என் நற்பெயரை எப்படி காத்து கொள்வது? யாரை திருமணம் செய்து கொள்வது? என் குடும்பத்தினரின் வேலை, தொழிலின், வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற கேள்விகளை நாம் நமக்குள் கேட்டுக்கொள்வதுடன் திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்காவிட்டால் என்ன ஆகும்? நான் தோற்று போனால் என்ன ஆகும்? செலுத்த வேண்டிய பணத்தை குறித்த நேரத்தில் செலுத்த இயலாமல் போனால் என்ன ஆகும்? போன்ற உணர்வுகளும் முடிவற்ற சிந்தனைகளும் நம் ஆத்துமாவுக்குள் இருக்கின்றன. பல வேளைகளில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் போது மன அழுத்தம் உண்டாகி பயம் நம்மை பிடிக்கிறது. வாழ்வில் முன்னேறுவது சிரமமாகி விடுகிறது. தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம், எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற பயம், வெட்கப்பட்டு போவோமோ என்ற பயம் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது. மன அழுத்தமும் நேரிடும் தடைகளும் பொறுப்புகளின் பாரங்களும் சத்துருவின் தாக்குதல்களும் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கின்றன. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருந்தாலும் பாரமாக உணர்ந்தாலும் தேவன் நம் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். புத்துணர்ச்சி வேண்டும் என்று மக்கள் உலக வழிகளை நாடுகிறார்கள். சிலர் ஸ்பா போன்ற புத்துணர்வு மையங்களுக்கு செல்கிறார்கள். சிலர் மசாஜ் மையங்களுக்கு சென்று தற்காலிகமாக இளைப்பாறுகிறார்கள். சிலர் சினிமா தியேட்டர்களுக்கு சென்று கொஞ்ச நேரம் யதார்த்த நிலையிலிருந்து தப்பிக்கின்றனர். இன்னும் சிலர் நண்பர்களுடன் வெளியே சென்று சந்தோஷத்தை தேடுகின்றனர். ஆனாலும் அவர்கள் வீடு திரும்பும்போது பிரச்சனைகள், கவலைகள், கலக்கங்கள் காத்திருக்கின்றன. அந்த பயங்கள், சந்தேகங்கள், எதிர்மறை எண்ணங்கள் தொடர்ந்து மனதுக்குள் எழுந்து அவர்கள் தூக்கத்தையும் சமாதானத்தையும் பறித்து கொள்கின்றன. ஆனால் இதற்கும் தேவனிடம் பதில் இருக்கிறது. தாவீது சொன்ன வண்ணமாக தேவன் நம் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் எவ்வாறு நம்மை தேற்றுகிறார்? அவருடைய வார்த்தையின் மூலம் தேற்றுகிறார். தினமும் நாம் வேத வசனங்களை தியானிக்கும் போது அவர் வாழ்க்கையை குறித்து புதிய பார்வையை அளிக்கிறார். அவரது வழிகளில் எப்படி நடப்பது என்ற புதிய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். வேதாகமத்தில் காணப்படும் உதாரணங்கள், அவருடைய வார்த்தைகளில் காணப்படும் சத்தியங்கள், இவற்றை கொண்டு அவர் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு போதிப்பார். நான் உன்னுடனே இருப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை தருகிறார். உன் குடும்பத்தை இப்படி நடத்து, உன் வியாபாரத்தை இப்படி நடத்து, படிப்பில் இந்த பாதையில் முன்னேறு, வாழ்க்கையை இப்படி நடத்து என்று வழிகாட்டுகிறார்.
தினமும் காலையில் அவர் நம் ஆத்துமாவை தம் வார்த்தையை கொண்டு தேற்றுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று இயேசு கூறியது போல இன்றைக்கு அவருடைய வார்த்தையால் தேறுதல் அடைவோம். அவரது வார்த்தை உங்கள் ஆத்துமாவை போஷிக்கும், உங்கள் மனதை புதுப்பிக்கும், உங்களுக்கு வழியை போதிக்கும். நம்மை தேற்றக்கூடிய அவரது பிரசன்னம் நம் வாழ்வில் விளங்குவதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் தினமும் நம்மை தமது ஆவியினால் நிரப்புவார். அவர் தம்முடைய பூரண சமாதானத்தை நமக்கு தருவார். ஒருவனுடைய ஆத்துமா பரிசுத்தத்தோடும் விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் தன்மேல் ஈர்த்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. நீங்கள் ஆத்துமாவில் பாவமில்லாமல் காத்து கொள்வீர்களானால் எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமையை, இனிமையான பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் மனதில் கரைதிரை ஏற்படுமானால், ஆத்துமாவில் பாவ சிந்தனைகளை வைத்திருப்பீர்களானால் தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் போய்விடும். அநேகர் உள்ளான காயங்களுடன் வாடுகிறார்கள். கடந்த கால சம்பவங்கள் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. சிலர் சொன்ன தீமையான வார்த்தைகள், மனம் புண்படுத்தும்படியான துரோக செயல்கள் தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியாமல் தடுத்து கொண்டே இருக்கும். அவை நாளுக்கு நாள் பெரிய சுமைகளாகி ஆத்துமாவின் சந்தோஷத்தை அழித்து போடுகின்றன. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று சாலமோன் ஞானி கேட்கிறார். முறிந்த ஆவி என்றால் என்ன? அது சிதைக்கப்பட்ட உள்ளம். ஆத்துமாவில் உள்ள பாடுகள் சரீரத்தின் காயங்களை பார்க்கிலும் ஆத்துமாவின் காயங்கள் கொடியதாய் இருக்கின்றன. நிந்தனைகளாலும் அவமானங்களாலும் வருகிற காயங்கள் நீண்ட காலம் வேதனையை தருகின்றன. ஒருவன் யுத்த காலத்தில் கூட உடல் ரீதியாகத்தான் காயமடையக்கூடும். ஆனால் சில ஆவிக்குரிய யுத்தங்களை வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தூண்டிவிடுவதினால் நம் ஆவி பல வேளைகளில் முறிந்து காயமடைகிறது. உடல் ரீதியான காயங்களை காட்டிலும் முறிந்த ஆவியினால் ஏற்படும் பாதிப்பே பெரிதாய் இருக்கிறது. ஆவியானது முறிந்து போகும்போது அங்கே ஜெபமோ வேத வாசிப்போ இருப்பதில்லை. தேவ பிரசன்னத்தை உணருவதை தடுக்கும் வகையில் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குமானால் இன்று மனதுருக்கமுள்ள கிறிஸ்துவண்டை வாருங்கள். உங்களுடைய பாவங்களை மூடி மறைக்காமல் ஒப்புக்கொண்டு அறிக்கையிடுங்கள். நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரரிடம் சென்று உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஆலோசனை கேளுங்கள். கர்த்தர் உடல் ரீதியான காயங்களை மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய காயங்களையும் குணமாக்குகிறவர். அவருடைய மன்னிக்கும் சுபாவம் உங்களை மன்னிக்கிறதுடன் மற்றவர்களை மன்னிக்கிற கிருபைகளையும் உங்களுக்கு தந்தருளும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவியிலே விடுதலை உண்டானால் அதற்கு பிறகு கர்த்தரை விடுதலையோடு துதிக்க முடியுமே. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என் ஆத்துமாவை தேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கணக்கற்ற எண்ணங்கள், கவலைகள் இவற்றின் மத்தியில் உம்முடைய பூரண சமாதானத்தினால் என்னை நிரப்புகிறீர். பயமும் எதிர்காலத்தை பற்றிய அவநம்பிக்கையும் என்னை மேற்கொள்ள முயற்சிக்கும் போது நீரே எனக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறீர். தினமும் எனக்கு ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் உம்முடைய வார்த்தையை நம்புவதற்கு எனக்கு கற்றுத்தாரும். என்னோடு இருப்பதாக வாக்கு கொடுத்தபடி குடும்பத்தில், தொழிலில், வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டுகிறவற்றை போதித்தருளும். உம்முடைய ஆவியானவர் என் மனதை புதுப்பித்து நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் அருளுவாராக.
நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று விசுவாசித்து என்னுடைய கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உம்முடைய நித்திய அன்புக்காகவும் கிருபைக்காகவும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.